பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2026 வாக்கியப்படி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்கிறார். ஸோ இந்த மீனத்துக்கு செல்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்தும் நம்மளுடைய நேயர்களுக்கு இது பொருந்தும் என்பது உண்மை. ஏன்னா நம்முடைய சனி பகவான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா திருக்கணித முறைப்படி சனி பயிற்சியானது கிட்டத்தட்ட 2025 மார்ச் எண்டில் ஆல்ரெடி சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு நானே வீடியோ போட்டிருக்கேன். உண்மைதான். இருந்தாலும் நம்மளுடைய ஜோதிட அன்பர்கள், அதே போல் ஜாதகம் பார்க்குற அன்பர்கள், பல அன்பர்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் வாக்கிய முறைப்படி ஃபாலோ பண்ணுறோம். அப்போ வாக்கியப்படி சனி பகவான் வந்தால் என்ன மாற்றம் வரும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ வாக்கியமோ திருக்கணிதமோ எதுவாக இருந்தாலும் சனி பகவான் மீனத்துக்குள்ளே இருக்கும்போது என்னென்ன செய்ய போகிறாரு, என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு தன்னைத்தானே வருத்தி கொண்டு பிளவு ஏற்பட்டாலும் பிரச்சனையாகாமல் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய தங்கமான உள்ளம் கொண்ட நம்முடைய அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு, ரிஷபம் என்றாலே மகிழ்ச்சி என்று சொல்லலாம், ரிஷபம் என்றாலே பொருளாதாரத்தில் வெற்றி என்று சொல்லலாம், ரிஷபம் என்று சொன்னாலே இனிமையானவர்கள் என்று சொல்லலாம். இதெல்லாம் எங்களுக்கு உங்களுக்கு எல்லா நாளும் மற்றவர்களுக்காக வாழ்ந்து உங்கள் பணத்தை நீங்கள் இழந்துட்டு அன்புக்காக இயங்க வேண்டிய சூழ்நிலை ரொம்ப நாளாக இல்லை, பல வருடங்களாகவே இருக்குது. அது இந்த ரிஷபராசி என்பர்களை பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 17 வயதிலிருந்து ஒரு 48 குறைஞ்சது ஒரு 55 வயது வரையும் அன்பு கிடைக்குமான்னு இந்த கடையில் முட்டாய் கிடைக்குமாங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் உங்களை உங்கள்கிட்ட அன்பு காட்டுறாங்க, பாசம் காட்டுற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் உண்மையான அன்புங்கிறது ரிஷபராசி என்பவர்களுக்கு நான் சொன்ன குறிப்பிட்ட வயதில் கிடைப்பது என்பது மிக எளிது அல்ல. எல்லாமே போத்திக்கிட்டு உங்கள் மேலே அப்படியே குத்த வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்படும். ஸோ அந்தளவுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறைய எதிர்மறையான விஷயங்களை சந்திச்சுக்கிருக்கீங்க, நல்ல விஷயத்தை சந்திக்கிறதுக்காக காத்திருக்கீங்க. நம்மளுடைய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நம்மளுடைய வாக்கிய பஞ்சாங்கப்படி ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு வராரு? 11க்கு வரார். ஒரு பழமொழி இருக்குது, சனி பகவான், பாவகிரகங்கள், மாந்தி, இந்த கிரகங்கள்லாம் 11ஆம் இடத்துல அமர்வது யோகம்னு சொல்லுவாங்க. எப்படி? யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த யோகம் 80% உண்டா அல்லது 40% உண்டா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, நான் சொல்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தில் பாருங்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னம் எதுவானாலும் இருக்கட்டும், ராசி எதுவானாலும் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம பேசுகிறதே ரிஷபராசி பற்றி தான். புரியுதா? அப்போ ராசி எதுவாகனாலும் பேசக்கூடாது. ஓகே. அப்போ உங்களுடைய லக்னம் எதுவாகனாலும் இருக்கட்டும், உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் மீனத்தில், உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் கடகத்தில், சுக்கிர பகவான் விருச்சகத்தில் இருக்கார் அப்படின்னா எக்ஸாக்டாக எழுதி வச்சுக்கலாம். 80 to 99 பாயிண்ட் கூட வச்சுக்கலாம். கண்டிப்பாக என்ன பண்ணுவார், உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனையை சரி பண்ணிடுவார். சந்தோஷம் சார்ந்த விஷயங்கள், எனக்கு இவங்க கூட இருந்தால் அன்பாக இருக்கும், இவங்க கூட நான் ட்ராவல் பண்ணால் சந்தோஷமாக இருக்கும், இவங்களை கல்யாணம் முடிச்சுட்டா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், இவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, என்னுடைய கணவன் அல்லது என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுட்டாங்கன்னா என்னைய மாதிரி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆள் யாருமே கிடையாது அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு நான் சொன்ன அமைப்பில் சுக்கிரன் அமர்ந்திருந்தால் உறுதியாக உண்டு. என்னது? சந்தோஷம், பொருளாதாரம் உறுதியாக உண்டு.
சரி, இவ உண்டுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஏற்கனவே பட்ட கஷ்டம் என்ன தெரிஞ்சுக்கிறோமா? ஏன்னா நாங்காட்டு இந்த காற்று வாக்கில் பேசிட்டு போனேன் நீங்கள் நினச்சிடக்கூடாதுல்ல. சரியா? நான் கிரகத்தை வச்சு தான் சொல்கிறேங்கிறத நீ புரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் கடந்த காலங்களில் நடந்த சில கசப்பான விஷயத்த சொல்கிறேன். முதல் விஷயம் என்னென்னா, ரிஷபராசி என்பர்கள் இந்த கடந்த ஒரு 3 வருட காலமாக புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுத்தால் ஃபெயிலியர். வீடு வாங்கி பிரச்சனை, வீட்டுக்குள்ளே போகிறதே பிரச்சனை. குடும்பத்தில் என்னுடைய பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய கணவராக இருக்கலாம். என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்க. நானும் அன்பு அன்பு அன்புன்னு அவங்கள்ட்ட எவ்வளவோ காட்டி பார்த்தேன். கடைசியாக என்னை வெளியே போன்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க. நான் இப்போ என்னுடைய பார்ட்னரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் நடந்ததா இல்லையா? நட்புகளுக்குள்ளே ஒரு நம்ம இவர் சொல்லுவார் தெரியுமா, சந்தானம் சொல்லுவார்ல, சந்தானம் படத்தில் சொல்லுவாங்க பார்த்தியா, என்ன சொல்லுவாங்க, நட்பில் ஏதுரா நல்ல நட்பு கெட்ட நட்புன்னு. ஆனால் உங்களுக்கு மட்டும் நல்ல நட்பு கம்மியாக இருக்கும், கெட்ட நட்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த கெட்ட நட்பு எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை யூஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு தெரியாது, பாசம் காட்டுறாங்க, உண்மையாக இருக்காங்க நீங்கள் நினச்சிக்கிருப்பீங்க. அவங்க எல்லாம் உங்களை யூஸ் பண்ணிடுவாங்க. சொந்த பந்தத்தாலும் நண்பர்களாலும் பார்ட்னராலும் அதிகமாக மனதளவிலும் பொருளாதார விஷயங்களும் கஷ்டப்படக்கூடிய நபர் யாருன்னா ரிஷபராசி அப்படின்னு என்ன பண்ணலாம், எழுதி வச்சுக்கலாம். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, சந்திரன் உங்களுடைய ராசியில் உச்சமடைகிறார். நீங்கள் எளிதாக மற்றவங்களால் ஈர்க்கப்படுறீங்க. உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய வேகம், உங்களுடைய அழகு, உங்களுடைய திறமை, உங்களுடைய அதென்ன சொன்னால் உங்களுடைய கவனிப்பு, ஒரு வேலையை கொடுத்தா நீங்கள் செய்கிற செயல் தன்மை எல்லாமே டிக் அடிச்சிட்டே வரலாம். ரிஷபராசி சூப்பர், ரிஷபராசி சூப்பர்னு. அந்த சூப்பருங்கிற விஷயத்த எப்படா பவரை எடுக்கலாம், சூப்பர் பவரை எடுக்கிற மாதிரி உங்களை எடுத்துகிட்டு கரும்பு ஜூஸை பொழிஞ்சிட்டு சக்கையை தூக்கி போகிற மாதிரி உங்களை தூக்கி போட்டு போயிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடந்தது உண்மை என்றால் நான் சொல்லக்கூடிய முதல் சொன்ன விஷயமும் நடப்பதும் உண்மை. அப்போ நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு புதிய வீடு கட்டக்கூடிய யோகம், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், சந்தோஷத்தை தொலைத்துட்டு சந்தோஷத்தை தேடுபவர்களுக்கு மன மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய யோகம்லாம் சனி பகவான் கொடுக்க போகிறார். பிரிந்த உறவுகள் இணைவார்கள். கணவன் மனைவி ஒற்றுமை அங்கீகரிக்கப்படும். திருமணமே முடியலைங்க, திருப்பி பார்த்தா பொண்ணு கிடைக்க மாட்டேங்கி, தேடி தேடி பார்த்தேன் மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்கின்னு சொல்லி ஒரு நிலையில் இருக்கீங்கன்னா உறுதியாக சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியம் சனி பகவான் கொடுக்க போகிறார். நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்குன்னா, இப்போ நான் சொல்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? உங்களை உசுப்பேற்றுற மாதிரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி யார் பேசினாலும் காதில் வாங்காதீங்க. நீங்கள் ரொம்ப அழகுன்னு சொன்னாலும் ஏமாந்துடாதீங்க, நீங்கள் ரொம்ப அறிவாளின்னு சொன்னாலும் ஏமாந்துடாதீங்க. ஏன்னா இந்த ரெண்டுமே எதுக்கு, அவங்கள தேவைக்கு உங்களை பயன்படுத்துறதுக்காக உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அதே போல் மனதளவில் காதல்ங்கிற விஷயத்தில் போய் லாக் ஆகாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷபராசி பெண்கள், ரிஷபராசி ஆண்கள் இந்த காலகட்டங்களில் உண்மையான காதலில் வெற்றி பெறுவீர்கள். போலியான காதல் எது எது இருக்கோ அதெல்லாம் உங்களை விட்டு வெளியே போயிடும். ஸோ அப்போ நீங்கள் ஐயோ போயிட்டாரே, ஐயோ எவ்வளோ பாசம் வச்சுனாரே, என்னை ரொம்ப லவ் பண்ணாரே, என்னை உயிர்னாரே, என்னை பெரிய ராணினாரே அப்படிலாம் சொன்னார் அப்படின்னா சும்மா சொல்லியிருப்பார். அவர் மனசுக்குள்ளே உங்களை வஞ்சிக்கிட்டே வெளியே சொல்லியிருப்பார். நீங்கள் இப்போ அவர் வெளியே போவார் பார்த்தீங்களா, உங்களை விட்டு கடந்து போவார்ல, அவர் மனசுக்குள்ள என்னெல்லாம் வச்சுருந்தாரோ அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுவார். புரியுதா உங்களுக்கு? அப்புறம் ஐயோ இப்படி வருத்தப்படுதே கிடையவே கிடையாது. போனால் போகட்டும் போடான்ட்டு தூக்கி போட்டு உங்கள் லைஃப்பை பாருங்கள், உங்களுடைய பெற்ற தாய் தந்தையரை பாருங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எந்த இடத்திலும் ஏமாறாமல் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை சனி பகவான் கொடுக்காரு. பயன்படுத்திக்கோங்க. லைஃப் உண்மையே சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து ஏற்றமாக மாற்றுவதற்கு, தாக்கத்தை ஏற்றமாக மாற்றுவதற்கு நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, துர்க்கை அம்மன் வழிபாடை பின்பற்றுங்கள். துன்பமெல்லாம் விலகி துயரங்கள்லாம் விலகி வெற்றி என்பது உறுதி. நேர்களே, நீங்கள் தற்போது வரை பொறுமையாக பார்த்த விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட நவ கிரகங்கள்லேயே ரொம்ப ரொம்ப மெதுவாக ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை விட்டு கடப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் நம்முடைய சனீஸ்வர பகவானுடைய சனி பெயர்ச்சியை தான் பார்த்துருக்கீங்க.
இந்த சனி பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு 20-30% உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்கும். சனி பயிற்சியானே உங்கள் லைஃப்பில் அடிமேல் அடி விழுந்து இடிமேல் இடி விழுந்து அட்ரஸ்லாம் போயிடுமா? கிடையவே கிடையாது. அல்லது சனி பயிற்சியானே ஓஹோன்னு வந்துடுவேன், கோடீஸ்வரன் ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன், கிடையவே கிடையாது. என்ன பண்ண போகிறான்னா, ஒரு மனிதனால் ஒரு விஷயத்தை செய்யவே முடியல, வேலை பார்க்க முடியல, ஒரு குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்க முடியல அப்படின்னு ஒரு கவலையோடு இருக்கவங்களுக்கு அந்த கவலையை நீக்குவார். சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கிறவங்களுக்கு தினந்தோறும் அவங்களுக்கான உணவு கிடைப்பதற்கான வழியை ஏற்படுத்துவார். வாழ்க்கையை தொலைத்தவர்களுக்கு வாழ்க்கையும், வாழ்க்கையை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலையும் தான் சனி பகவான் கொடுப்பார். அதனால் பதற்றப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஸோ சொன்னது எல்லாமே 20-30% தான் நடக்க போகுது. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் நிறைய கருத்துக்கள் கொடுக்குறீங்க நம்ம சேனலில். பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு அதிகமான கமெண்ட்ஸ் வருது. நல்லா சொல்கிறீங்க, ஏகப்பட்ட கருத்துக்கள் சொல்கிறீங்க. இதில் சில நம்முடைய அன்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தவறான கருத்துக்களை பதிவிடுறாங்க. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு தவறான வார்த்தை நம்மளுடைய யூடியூப் சேனலில் பதிவிடுவதனால உங்களுக்கு எதாவது நன்மை இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஒரு ஜோதிடரை தவறாக பயன்படுத்தி நீங்கள் மேன்மை அடைஞ்சிருவீங்களா? அதை பார்க்குற 10 பேர் உங்களை தப்பாக நினைப்பாங்க. ஓகேவா? நாங்கள் திரும்ப திரும்ப ஜோதிடராகிய அத்தனை பேருமே சொல்கிறது என்னென்னா, பொது பலனே, இதையே நீங்கள் உங்கள் லைஃப்பாக நினச்சி கஷ்டப்பட வேண்டாம் தான் நாங்களும் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே டென்ஷன் ஆக வேண்டாம், நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. பாதுகாப்பான விஷயங்கிறத என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பாதுகாப்பாக நடத்திக்கோங்க. நீங்கள் எங்கள்கிட்ட ஜாதகம் பாருங்கள், பார்க்காம போங்க, அது உங்கள் விருப்பம். ஓகேவா? வீடியோ நாங்கள் பேசுனோம்னா உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை மட்டுமே பதிவிடுபவர்களுக்கு நன்மையே நடக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க நலமுடன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி.